ஒரே கிளிக்கில் உங்கள் ஃபோனில் உள்ள மொத்த விவரத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் எத்தனை சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா சென்சாரும் வந்து கரெக்டாக வேலை செய்தா இல்லையா என்பதை நீங்கள் இந்த ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க, இல்லாட்டா வந்து செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தனித்தனியாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் வந்து இந்த ஒரே இடத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனுடைய மொத்த விவரமும் வந்து இதில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோ கடைசியில் ஒரு டிப்ஸ் இருக்குது. அதை வச்சு உங்களுடைய ரேம் எவ்வளோ யூஸ் ஆகிருக்குது, உங்கள் ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ யூஸ் ஆகிருக்குது, அதை நீங்கள் எப்படி சேவ் பண்ணிக்கிறது போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க. சின்ன வீடியோ தான். வீடியோ கீழே வந்து லைக் பட்டன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல வந்து டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த டேஷ்போர்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேம் வந்து எவ்வளோ யூஸில் இருக்குது என்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ வந்து ஃப்ரீயாக இருக்குது, எவ்வளோ வந்து ஃபுல்லாக இருக்குது என்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, அதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது என்ற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ், எந்தெந்த சென்சார்ஸ், அதுக்கப்புறம் எத்தனை ஆப்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் இருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் இங்கே தெளிவாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் டிவைஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிவைஸ் மேனுஃபேக்சரர் டேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் யார்கிட்டயாவது நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்கனாலும் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஈஸியாக தெரிந்து கொள்ள முடியும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இருக்குது, அதாவது உங்கள் ஃபோனில் எந்த ஓஎஸ் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிபியூன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, எந்த ப்ரொசஸர் வந்து இப்போ உங்கள் ஃபோனில் வந்து இருக்குது, அதனுடைய ஸ்பீடுன்னா என்ற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் இந்த ஒரே ஆப்பை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அது கூட வந்து பேட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ், பேட்டரி ஹெல்த் வந்து குட்டாக இருக்குதா இல்லாட்டா வந்து எப்படி இருக்குது, டேமேஜில் இருக்குதா போன்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் வந்து எந்தெந்த நெட்வொர்க் வந்து இதில் உங்கள் ஃபோனில் சப்போர்ட் ஆகுது, கனெக்டிவிட்டி வந்து ப்ளூடூத், வைஃபை, அதுக்கப்புறம் NFC, இது கூடவே வேறு என்னென்ன கனெக்டிவிட்டிலாம் உங்கள் ஃபோனில் இருக்குது என்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூடூத், NFC, அதுக்கப்புறம் UWB, USBன்னு சொல்லிட்டு நிறையா கனெக்டிவிட்டிலாம் இதில் இருக்குது. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த IR பஸ்டர் சென்சார் அதெல்லாம் உங்கள் ஃபோனில் இருக்குதா இல்லையா என்பதை வந்து இங்கேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இதில் வந்து IR பஸ்டர் இல்லை, அது போன்ற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து எவ்வளோ வந்து சப்போர்ட் ஆகும், அதாவது ரெசல்யூஷன் எவ்வளோ சப்போர்ட் ஆகுது, இதனுடைய சைஸ் என்ன, ஃபிசிக்கல் டிஸ்பிளே சைஸ் எவ்வளோ போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து அப்படியே அக்யூரேட்டாக கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பிரைட்னஸ் லெவல் இப்போ எவ்வளோ இருக்குது, ஸ்க்ரீன் டைம் அவுட்டு, அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன், இது மாதிரி HDR சப்போர்ட் ஆகுமா இல்லையா போன்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். உங்கள் ஃபோனுடைய மொத்த இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் இந்த ஒரு ஆப்பில் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமோரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதில் எந்த மெமரி LPDDR3 எவ்வளோ கிகாஹெர்ட்ஸ் இல்லாட்டா எவ்வளோ மெகாஹெர்ட்ஸ் வந்து உங்களுடைய ரேம் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது என்ற விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா எவ்வளோ இருக்குது, பேக் கேமரா எவ்வளோ இருக்குது, அதனுடைய முழு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே பேட்டரி வந்து எவ்வளோ செல்சியஸ் ஹீட் ஆகிக்குதுன்ற விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் சென்சார்ஸ் வந்து எந்தெந்த சென்சார்ஸ் உங்கள் ஃபோனில் கொடுத்துறாங்கன்ற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஸ் வந்து எந்தெந்த ஆப்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப், யூசர் ஆப்ஸ், அதுக்கப்புறம் இது மாதிரி எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்குது என்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு டிஸ்பிளேவை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மல்டி டச்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி மல்டி டச் பண்ணி எல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லவுட் ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் இயர்ஃபோன்ஸு, மைக்கு எல்லாத்தையும் வந்து நீங்கள் எல்லா வால்யூம் பட்டனு, ப்ளூடூத் எல்லாமே க்ளீனாக வேலை செய்தா இல்லையா என்பதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இது மாதிரி டிவைஸினுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வெஜெட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும், இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் இன்ஃபோன் போய்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வச்சிங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்பிளேயில் வந்து உங்கள் ஃபோனில் உள்ள ரேமினுடைய யூசேஜ், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் யூசேஜ், பேட்டரி வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அப்படி ஸ்க்ரீனில் தெரிஞ்சிக்க முடியும். உங்களால் ரேம் ஜாஸ்தியாக யூஸ் ஆகுதுன்னா அதை நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்றதும் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் உங்கள் ரைட் சைடில் ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ரேம் ஸ்டோரேஜ் எல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது, எந்த ஒரு ஆப்பையும் டிலீட் பண்ணாமல் என்ற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் ரைட் சைடு இருக்கிற வீடியோவை பார்த்துக்குங்க. நன்றி.